இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஐக்யூ சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆர்ஜின் OS 16 ஆண்ட்ராய்டு பேஸில் ரன் பண்ணுற மாதிரி இந்த ஆர்ஜின் 6 OS கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சைனா சைடில் கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஐக்யூ 3 யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமே சூப்பராக இருந்த ஓஎஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டச் ஓஎஸ் கொண்டு வந்தாங்க ஐக்யூ சைட்லேருந்து. ரொம்ப போரிங்காக இருந்தது. பட் இந்த ஆர்ஜின் ஓஎஸ் கொண்டு வந்தோடனே நம்ம ஐக்யூ 13 வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக வந்து நமக்கு பிஃபோராகவே எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த 5 டேஸில் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இந்த ஓஎஸில் அப்கிரேட் கொண்டு வந்தாங்க, என்னென்ன டீக்ரேட் கொண்டு வந்தாங்க நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம வீடியோவில். வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன அப்டேட் கொண்டு வராங்களோ, என்னென்ன மொபைலுக்கு மாடல் கொண்டு வராங்க நம்ம ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுறோம். அடுத்த ஜனவரிக்கு 26க்கு எல்லா மாடலுக்கும் வந்து கொடுக்குற மாதிரி அஃபிஷியலாகவே குளோபல் வைஸாக சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அது என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன இதுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். பட் இந்த ஓஎஸில் வந்து என்ன மாதிரி அப்டேட்லாம் வந்து பயங்கர ஸ்மூத்னஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் OS 6 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சிஸ்டம் வெர்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன் பாருங்க கீழே இருக்குது. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒய்ஃபைல பண்ணுங்க சரிங்களா. ஒய்ஃபைல அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இது நல்லா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 4 GB இருக்குது பார்த்தீங்களா. 3.97 GB இருக்குது. ஆர்ஜின் OS அவுட் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இது ஒய்ஃபைல மட்டும் ரன் பண்ணுங்க சரிங்களா. ஒய்ஃபை மட்டும் ரன் பண்ணுங்க, மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஒய்ஃபைல ரன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு சார்ஜ் வந்து 75% மேலே இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க. இது இன்டர்ஃபேஸ் எல்லாமே A to Z காட்டிடுவாங்க. இந்த என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க A to Z இதில் ஷோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் காட்டினதுக்கு அப்புறமே நீங்களே பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன், A to Z மொத்த யூஐயுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆர்ஜின் OS அஃபிஷியலாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம செட்டிங்கும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாகும், மேக்ஸிமம் கொஞ்சம் சூடாகும். அதே மாதிரி இந்த OS பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே இன்டர்ஃபேஸாகவே இருக்குது சரிங்களா. நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த A to Z ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கும் சரி, பேட்டரிக்கு பயங்கரமான அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய யூடியூபர் வந்து சும்மா வந்து அப்டேட் ஆஃபீஸாக சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட இது வந்து இதோட வீடியோ மொத்த டீட்டெயிலும் வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நான் செட் பண்ணியிருந்தேன். இந்த 1 hourல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது எல்லாமே கட் பண்ணி எது தேவை இருக்கோ அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். தேவையில்லாதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா. நெட்ஒர்க்கு, அதுக்கப்புறம் பயங்கரப்பட்ட அப்டேட், நல்லாவே உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. உள்ள போனீங்கன்னா ரீசெட் ஆகிட்டோடனே எல்லாமே ரீசெட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் ஒய்ஃபைஸ் என்னென்ன அப்டேட் A to Z உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்ஜின் OS ஆல்ரெடி நம்ம வந்து வருஷனும் உங்களுக்கு டீட்டெயில் இந்த வருஷனில் தான் இருக்கும் சரிங்களா. இந்த வருஷம் டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். மொத்தம் அப்டேட்டும் வந்து யூஎஸ் லாகின் கேட்டுட்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த PDS6 ரேட்டிங் இந்த வருஷனில் தான் இருக்கும். கரெக்டாக நோட் பண்ணிக்க. உங்களை செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுதான் ஐக்கானும் காமிக்க. நீங்கள் உள்ளே போனோடனே இது மட்டும் தான் காட்டும் சரிங்களா. அதே மாதிரி இந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஜஸ்ட் ஒரு ஒரு 15 மினிட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. அது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்கிற ஐக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்க்ரீன் இருக்குல்ல, நம்ம லாக் பண்றோம் பாத்தீங்களா. அந்த லாக்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்கன்னா இது மேனுவலாவே வந்து நம்ம ஒரு இனிஷியல் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல அப்டேட். ஸ்க்ரீன் லாக் உங்க இனிஷியல் மட்டும் நீங்க உங்களுக்கு தேவை. என்னோட இனிஷியல் நான் பீன் போட்டு அது பண்ணனா ஸ்க்ரீன் லாக் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் பீன் வருது பாத்தீங்களா. ஸ்க்ரீன் லாக்ல பீன் வச்சுட்டு சப்போஸ் உங்க பேர் என்ன இனிஷியல் ஒரு லெட்டர் தான் பண்ண முடியும். அந்த லெட்டருக்கு லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெளியே வந்து பாருங்க. அது லாக் ஸ்க்ரீன்ல லாக் பண்ணிட்டு உங்க கரெக்டா உங்க பீன் வரும். அந்த இடத்துல கை வச்சாவே போதும், அன்லாக் ஆகும் சரிங்களா. அன்லாக் பண்றது லாக் பண்ணிட்டு உடனே தெரியும் ஸ்க்ரீன்ல. ஸ்க்ரீன் லாக் பண்ண பீன் வந்து பார்த்தீங்களா, அதை கை வச்சவே போதும் உங்களுக்கு அன்லாக் ஆகும். அது ஒரு இது. அதே மாதிரி மேலே வர நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த என்ன ஆர்ஜின் ஐலாண்டு உங்களுக்கு வந்துருச்சு. இதுலேயே மொத்த அப்டேட்டுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு 10 ஸ்லாட்லேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ளே போய் தான் செக் பண்ணி இருக்கும். அதே மாதிரி இதோட ஐக்கான் பாருங்க, மேலே நம்ம ஸ்க்ரோல் பண்ண 2 ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐஃபோனில் இருக்க மாதிரியும் ஒன்று நார்மலாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் இருந்து ஆர்ஜின் OS அப்பயே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. இந்த ஆர்ஜின் OS கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனால் இது ஒரு இன்டர்ஃபேஸ் பயங்கர ஸ்மூத். நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் பயங்கர ஸ்பீடாகவே இருக்குது ஆக்சுவலாக. அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மெத்தடாக வச்சிருக்காங்க. இந்த 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி அந்த லைட்டில் 2 புள்ளி கிளிக் பண்ணி பார்த்தாவே தெரியும். நீங்கள் உங்களுக்கு
கண்ட்ரோல்ஸ் அண்ட் சென்டர் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அது ரெண்டுமே நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமா கொண்டு வந்துருவாங்க. நோட்டிஃபிகேஷனுமே ஸ்வைப் இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக. சில பேருக்கு வந்து பழைய மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் அதுக்கும் கொடுத்துருவாங்க. இல்லை புதுசாக வருது, எனக்கு வந்து புதுசாக இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு கலருமே டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருவாங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்மூத்னஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்குது. 144 டிஸ்பிளேக்கு வந்து IQ 13 வச்சிருக்கேன். அந்த 144 டிஸ்பிளே உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த ஃபன் டச் ஓஎஸ்க்கும் இதுக்குமே ரொம்ப நல்ல அப்டேட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம தினமும் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயமே டே பை டே கால்குலேட் பண்ணுறது அதுவும் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நம்ம யூடியூப்ல எல்லாமே A to Z கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமோட கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த சிஸ்டமோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. கிராஃபிக்ஸோட சிஸ்டமும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்மூத் கேலிபிரேஷனும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படி சொல்றது உங்களுக்கு, இந்த CPU சொல்றாங்கல்ல, ஒரு இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த CPUல பார்த்தீங்கன்னா நார்மலு, அதுக்கப்புறம் ரேம், இது வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபன் டச் OSல கிடையவே கிடையாது. நீங்க போன்லேயே இது இண்டிவிஜுவலாவே வந்து கிராஃபிக்ஸ் மோடன்னு விஷுவல் கிராஃபிக்ஸ்ல என்ன கிரெடிட் பண்ணிருக்கீங்க A to Z இதுலேயே அதே மாதிரி மல்டி டாஸ்க் நீங்க பண்ணாலுமே எப்படி சொல்றது, கேம் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு எல்லாமே AI முதற்கொண்டு டர்போ முதற்கொண்டு இது ஆக்சுவலாக வச்சிருக்காங்க. சரிங்களா, இது இன்னும் இண்டிவிஜுவலாவே கொடுத்தாங்க. இது ஒரு இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்தது. இப்போ வந்து நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இந்த நார்மல் சப்போஸ் CPU அதிகமாச்சு இதுலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அதுக்கப்புறம் CPU ஆல்ரெடி நான் ரன் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ரொம்ப ஹெவியாகவும் யூஸ் பண்ணல. இந்த இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்மே நல்லா இருக்கு. அதுமாதிரி ஸ்மார்ட் சர்வீஸ் நிறைய இருக்கு. ஸ்மார்ட் சர்வீஸ்ல நீங்க நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணாலே எந்த சின்ன லேகுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஒரு சிம்பிளா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபன் டச் OS தூக்கிட்டு தயவு செய்து சொல்றேன், இந்த இதுல பாருங்க நல்லாவே கொண்டு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நார்மல் CPU பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஃபல்கன் கிராஃபிக்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. கிராஃபிக்ஸே விஷுவலா நிறைய மாத்திருக்காங்க. சரிங்களா, நிறைய கிராஃபிக்ஸ் தன்மையும் மாத்திருக்காங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் லிங்கோட மாத்திருக்காங்க. நிறைய டாஸ்க் வந்து நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு 10 ஸ்லாட் 12 ஸ்லாட்லேயே அது கொண்டு வந்தாங்க. தேவைப்பட்டு நீங்கள் என்னென்ன இதில் இருக்குமோ அது யூஐல தான் நீங்கள் பார்க்குற மாதிரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதோட அபோர்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபன் டச் சும்மா நார்மலாக இதில் பாருங்க, ஐக்யூ என்னோட பேர் போட்டிருக்கேன். இந்த 4.5 GHz ஸ்னாப்டிராகன் ஏஜிலிட்டி எல்லாம் இது. அதுக்கப்புறம் அதோட ரேம் பூஸ்ட், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு, எந்த CPU இது, Q2 சிப்ஸ் இது, அதே மாதிரி 6000 mAh பேட்டரி, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து வெளியவே காட்டிடும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி காட்டாது. ஃபன் டச் OS காட்டின சரித்திரமே கிடையாது. இது என்னென்ன இது இருக்கு, நீங்கள் ஃபோனை சப்போஸ் நீங்கள் அவுட் சைடில் நீங்கள் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன்லாம் இதை டேரெக்டாக இதுவே உங்களுக்கு ஷோவாகி காமிச்சிடும். அது போக பார்த்தீங்கன்னா இது CPU வந்து நம்ம QTH தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே வந்து தனியாக ஒரு மோடே கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்ல. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல டார்க் மோடு, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் மோட்லாம் பயங்கரமா அதை விட நல்லாவே PWM A to Z வந்து அங்கே சைனாவில் எப்படி இருந்ததோ அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுலேயே பாருங்க, ரெவல்யூஷன் அல்ட்ரா HD ஸ்மூத்து, இந்த ஸ்க்ரீன் ரெவல்யூஷன் இதுக்கு முன்னாடி கம்மியாக வருது ரேஷியோ, இப்போ வந்து அல்ட்ரா HD வந்து வரைக்கும் IQ 13ல. சரிங்க, இந்த 2 ரேஷியோவும் நம்மளுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த 2 ரேஷியோவும் பயங்கரமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஹையில் இருக்குது. அந்த 144 ரீசெண்டாக இப்போ தான் சொல்கிறேன் இந்த Arduino OS ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி விர்ச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் MCMM கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது, MS பிளேயர் வந்து யூடியூப் வரைக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி விர்ச்சுவல் MS பிளேயர் மட்டும் யூஸ் ஆகாது, மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா, வீடியோஸ் யூடியூப் மற்ற இது ரொம்ப ஸ்மூத்னஸும் அதிகமாகவே கொடுத்துருக்கும். இது பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பேக் பண்ணும்போது பயங்கர ஸ்மூத். ஒரு 720 பிக்சலே வந்து 4K அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். அது வந்து இதை காட்ட முடியாது. பட் இருந்தாலும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1 year யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை விட இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வைஃபை டாங்கல் பார்த்தீங்கன்னா 6 யூஸ் பண்ணுறது தெளிவாக உங்களுக்கு மேலேயே காமிக்கும். இதுக்கு முன்னாடி காட்டாது. வைஃபை எவ்வளோ யூஸ் ஆகுது அது எதுவுமே காட்டாது. நெட்ஒர்க் வந்து வைஃபைல என்ன மோடு இருக்கோ அதுவுமே உங்களுக்கு காமிச்சிடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்கிரேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்கிரீன்ல நிறைய கொடுத்துருவாங்க. அந்த ஹோம் ஸ்கிரீன் நிறைய பேர் சொன்னாங்க, ஹோம் ஸ்கிரீன்ல வந்து சில வந்து தீம்ஸ்ல வந்து நல்லா கொண்டு வந்துருக்காங்க. இந்த தீம்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுங்களா, இந்த டைனாமிக் எஃபெக்ட்ஸ்லாம் அது எல்லாமே உள்ள வச்சாங்க. இதுக்கு முன்னாடி வெளியே இருக்கும், இப்போ வந்து இண்டிவிஜுவலா வந்து தேவையே கிடையாதுன்னா உள்ள வச்சிருக்காங்க. நிறைய எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வெளியே இருந்தது கசகசன்னு ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த தீம்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, டவுன்லோட் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஃபுல்லாவே டவுன்லோட் கிட்டத்தட்ட ரொம்ப எம்பி அதிகமாக இருக்கு. இந்த யூஐல பாத்தீங்கன்னா எம்பி அதிகமாக இருக்கு. எனக்கு பிடிச்சதே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு யூஐ வந்து செமையா பிடிச்சது. ஏன்னா அந்த ஃபிளிப் இந்த போனை வந்து இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா அந்த ஃபிளிப் சைடு போட்டோ வச்சிங்கன்னா ஒரு 4 போட்டோ மட்டும் தான் அதை அலோ பண்ணும். அந்த 4 போட்டோ வச்சிங்கனாவே போதும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இல்லை சப்போஸ் உங்க ஆல்பத்தில் இருக்கிற போட்டோ நீங்க வச்சாலுமே போதும். நிறைய போட்டோஸ் வந்து ஃபிளிப் ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்க பண்ணீங்கன்னாவே ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்க பண்ணும் போதே தெரியும். கிட்டத்தட்ட அந்த ஃபோன் ஷேக் யூஐயும் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். சும்மா லைட்டாக ஷேர் பண்ணவே தெரியும் உங்களுக்கு. பயங்கர யூஐ இருக்கும். அது காட்டுற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம், அது பண்ண முடியாது. சப்போஸ் யூஸ் ஆகலாம் நார்மல் உங்கள் ஆல்பத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் ஆல்பத்தில் இருக்கிறது அதுவே யூஸ் பண்ணுங்க, அதுவே போதும். அதே மாதிரி இந்த ஒய்ஃபைல வந்து சொல்லலாம் பார்த்தீங்களா, ஒய்ஃபை எவ்வளோ யூஸ் ஆகுது, என்ன ஸ்பீடில் யூஸ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த ஒய்ஃபைல கிளிக் பண்ணி டேரெக்டாக 6 தான் காட்டும். 6 ஒய்ஃபையுமே சேர்த்து தான் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது. ஆனால் 7 ஒய்ஃபை இருக்கு எனக்கு. பட் இதில் 6 ஒய்ஃபை தான் நமக்கு இந்தியாவில் உண்டு. அதையும் எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல.
பட் இந்த 5G வச்சதுனால இதில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த இதில் வந்து என்னென்ன ஸ்பீடில் யூஸ் பண்ணுது, என்ன 5G காட்சி, எத்தனை எம்பிபிஎஸ்ல ஓடுது, அது ரவுட்டர் என்ன ஸ்பீடு, இந்த டிஎன்எஸ் மொத்த டீட்டெயில் இதில் காட்டுது. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் யூஸ் ஆகிறத மட்டும் காட்டும். இது ஒய்ஃபை டெக்னாலஜி அதில் யூஸ் ஆகுது பாருங்க. 8.2 ரேஷியோலையும் 8.11 காட்டுது. டெக்னாலஜி ஸ்டாண்டர்டு ஹை ஸ்பீட்லையும் காட்டுது. எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ ரிசீவ் ஆகுது, A to Z இதுலேயே காட்டுது. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. சரிங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த இந்த ஆர்ஜின் ஒய்எஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி சப்போஸ் பாருங்கன்னா நீங்கள் IQ15 அந்த மாதிரி வருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் IQ13 இதுக்கு வேற OS எதனா இருந்தால் நான் சொல்கிறேன் அப்டேட்டு. சரிங்களா? IQ12 வச்சிருக்கேன், IQ நியூ சீரிஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த ஃப்ளிப்கார்ட்ஸ்னு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ல தான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ளிப் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிப் வந்து யூஸ் ஆக போகுது பாருங்க. அது எப்படி யூஸ் ஆக பாருங்க. இது ஃபுல்லாக எல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் யூஸ் பண்ணதுலேயே வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணல. நமக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணேன். இல்லைன்னா சார்ஜ் நமக்கு வேணும்னு எல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் ஆகட்டுங்க. சரிங்களா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது என்னென்ன யூஐ இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ஷவரில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரியுமே காட்டுறவங்களுக்கு பேட்டரி பயங்கரமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி சொல்றது, இது கஸ்டமைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கஸ்டமைஸ் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த யூஐல இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறையா தீம்ஸ் இருக்குது. மேனெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இல்லையா இந்த தீம்ஸோட ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் ஃபிட் பண்ணி 4 ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் மட்டும் நீங்கள் பண்ணு பாருங்க. சும்மா சூப்பராக வரும். நீங்கள் எப்போ ஃபோன் எடுத்தாலுமே வந்து லாக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தாலே நான் 4 ஃபோட்டோ சருன்னு இமேஜ் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இது பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஃபிட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் பண்ணாவே போதும் பாருங்க. பாருங்க ஓகேங்களா? எனக்கு வந்து அப்டேட் வந்து November 4 வந்துருச்சு. சரிங்களா? நான் இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே போடுறேன். சரிங்களா? யூஸ் பண்ணாமல் நான் போட மாட்டேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த யூஐயோட ஸ்மூத்னஸ் பயங்கர ஸ்பீடாக இருக்குது. சரிங்களா? அங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளிப்லேயே நிறைய இருக்குது. உங்களுக்கு அதனால வந்து இந்த தீம்ஸில் நிறைய வச்சுலாம். பட் இதில் கொஞ்சம் சார்ஜ் இறங்கும். சரிங்களா? நான் எனி டைம் ரன் ஆகும்போது கொஞ்சம் சார்ஜ் இறங்கும். பட் எனக்கு இது தேவைப்படாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்கனால நான் லைஃப் லாங் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டரியும் காட்டிடுறேன் பாருங்க. பேட்டரி அப்புறம் கேம் மோட்லாம் பயங்கரமாக கொடுங்க. இந்த பேட்டரி மோட்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கீழே பாருங்க. இந்த எப்படி சொல்றது, இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கீழே உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே காட்டும் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன எவ்வளோ யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேட்டரியில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் கிடையாது. சரிங்களா? அங்கே பாருங்க. இதில் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஆப்டிமஸ். நீங்கள் சார்ஜ் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும். பைபாஸ் சார்ஜ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பைபாஸ் சார்ஜ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 20% வேற ஒரு ஃபோனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 20% சார்ஜ் வந்து நீங்கள் வேற ஒரு ஃபோன் கொடுக்கலாம். சூப்பராக சார் அதுவும் செம்ம ஸ்பீடாக உங்களுக்கு ஏறிடுது. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸில் ஏறுது. சரிங்களா? பைபாஸ் சார்ஜ் எப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தான் ஒரு நியூ அப்டேட் வந்து ஸ்லோ சார்ஜிங்கே தனியாக கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி அதில் கிடையாது. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஸ்க்ரீன் சார்ஜ் டிஸ்பிளே நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் நீங்கள் ஃப்ளக் பாயிண்ட் சொருவும் போதே பார்த்தீங்கன்னா அதே கேட்கும். சரிங்களா? வெளியே ஐக்கான்லேயே ஃபாஸ்ட்டாக நார்மலான ஃபஸ்ட் வெளியே நீங்கள் சொருவும் போதே கேட்கும். நீங்கள் அங்கே ஆன் பண்ணாலும் சரி, அங்கே ஆன் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காகவே ஏஐயோட நீங்கள் ஃப்ளக்கில் சொருவுனாவே போதும். கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக நார்மலாக ரெண்டுமே கேட்கும். நீங்கள் ஆன் பண்ணும் போதே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இது லாஸ்ட் 7 days வந்து யூஸ் பண்ணது அந்த மாதிரி டே அவருக்குமே கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் மோட்ல வந்து நல்லாவே இந்த டைம் சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. நான் கடைசியாக நான் காட்டுறேன். கேமில் வந்து நான் பப்ஜி பிளேயர். பட் பப்ஜி பிளேயர் என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு எல்லாமே நான் காட்டுறேன் நான். சரிங்களா? இந்த ஆப்ஷனில் வந்து உண்மையிலே சொல்கிறேன் 144 இன்னைக்கு தான் உருப்படியாக வேலை செய்யுது. சரிங்களா? இந்த ஃபன்டச் வயசை கொடுத்து என் உயிர் எடுத்தாங்க கொஞ்ச நாள். சரிங்களா? ஐஃபோனோட இதை ரொம்ப பெட்டராகவே இருக்குது. ஐஃபோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஐஃபோனில் யூஐ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது எனக்கு. நான் பட் இந்த ஐஃபோனை காட்டிலுமே ஆர்ஜின் வைஸ் IQ13 ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டி வந்து பயங்கரமாக இதில் A to Z காட்டிடும். இந்த கேமுக்கு நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. மச் கேமுக்கு மட்டும் ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு யூடியூப் சிப்பு உண்மையிலேயே இந்த OS தான் கரெக்டாக ரன் ஆகுது. நான் கடைசி வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வேணா பாருங்க. அதே மாதிரி இந்த கேம் மோடில் போயிட்டு நீங்கள் இந்த கேம் மோடில் போய் பண்ணீங்கன்னா எந்தெந்த கேம்ஸ் வந்து 144 ரேஷியோவில் விளையாட முடியும், 120 FPS எப்படி விளையாட முடியும் எல்லாமே அது இண்டிவிஜுவலாகவே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்த OSல மட்டும்தான் உண்டு. அந்த OSல கிடையவே கிடையாது. என் கேம் வந்து சூப்பர் ஃப்ரேம். சரிங்களா? இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா எந்தெந்த கேம் யூஸ் ஆகும், எந்தெந்த கேம் யூஸ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதிலே கீழே காமிச்சு. இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ யூஸ் ஆகும் எல்லாமே இது வரைக்கும் அந்த ஃபன் வச்சு நான் கேம் விளையாட IQ13 கொஞ்சமாவது ஹீட் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 days நான் விளையாடுறேன். பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அல்ட்ரா ஹெச்டிலேயே விளையாடுறேன். நான் எக்ஸ்ட்ரீமில் வச்சு விளையாடுறேன். பட் ஒரு சின்ன எதிர்ப்பு செலுத்திட்டாமல் விளையாடுது. சரிங்களா? நான் 120லையும் விளையாடுறேன். பட் இருந்தாலுமே இந்த கேமோட ரொம்ப ஆப்டிமேஷன் நல்லா இருக்குது.
அது போக இதில் வந்து சவுண்ட் டெக்னாலஜியுமே கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பல மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் பாருங்க 4 ஸ்டெப் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்க்ரீன்ல வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு சில ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டச் வைஸ் ஒண்ணே தான் கிடைக்கும். இதுல வந்து ஃப்ரண்ட் டச் வைஸ்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி iQOO 13க்கு தான் 4 ஜிபிக்கு அப்டேட் வந்திருக்கு. மீதி விவோ சைடில் ஒரு 1.5 ஜிபி 2 ஜிபிக்கு தான் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இதுல கிட்டத்தட்ட 4 ஜிபி பாருங்க. அதே மாதிரி ஆர்ஜின் ஐலாண்ட் சொன்ன பார்த்தீங்களா? இந்த ஆர்ஜின் ஐலாண்ட் வந்தீங்கன்னா நம்ம ஐபோன்ல நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து iQOO அப்பயே கொண்டு வந்துட்டான். ஆனரும் இவனும் அப்பயே கொண்டு வந்தாங்க. இப்பதான் வந்து நம்ம இதுல ஆர்ஜின் ஓஎஸ்ல நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதே பற்றி நல்ல விஷயம். எப்படா கிடைக்கும் வெயிட் பண்ணிடும். இது நீங்க ஸ்மார்ட் டெனன்ஸ் எல்லாமே மேனுவலா ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? எல்லாமே ஆஃப் பண்ணி இருப்பாங்க. இந்த ஆர்ஜின் ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா சாரி ஆர்ஜின் ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா எதுவும் உங்களுக்கு காப்பி ரைட் பண்ணி வேற எங்கேயாவது மூவ் பண்ணா ரொம்ப ஸ்பீடு பயங்கரப்பட்ட ஸ்பீடு. சும்மா இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா கிடைச்சது எனக்குலாம். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுலயே உங்களுக்கு காமி இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது அதிலே காட்டுவோம். பட் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா சார்ஜ் போகுதுன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே சொன்ன இவ்வளவு பெரிய யூஐக்கு சார்ஜ் சத்தியமா போகல. சார்ஜ் டிராப்பே ஆகல. நல்ல ஸ்பீடா இருக்கு. சரிங்களா? நான் கூட சார்ஜ் இந்த யூஐக்கெல்லாம் வந்து பிரச்சனையா கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சார்ஜ் சத்தியமா ரொம்ப ரொம்பவே நல்லா ஹெவியா யூஸ் பண்ணா கூட சார்ஜ் அவ்வளவு சீக்கிரம் டிராப் ஆகும். ஏன்னா நான் 5 டேஸ் யூஸ் பண்றேன். 6 டேஸ் மேல ஆயிடுச்சு. சரிங்களா? அது நம்ம தெரியாம சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். சரிங்களா? சில பேர் சும்மா அது ஆகா ஓஹோன்னு. ஆனா உண்மையிலே இதுல பிரச்சனை இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. இந்த ஆர்ஜின் வயசுல பிரச்சனைன்றதே கிடையாது. சரிங்களா? இந்த ஆர்ஜின் ஐலாண்ட்ல உண்மையிலே ரொம்ப வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சூடு வரும். இப்ப சுத்தமா சூடு ஏறவே இல்லை. சார்ஜ் போடும்போது சூடு வரும். இப்ப சார்ஜ் போடும்போது சூடு ஆகல. அதுதான் பெரிய ஒரு இதுவாக இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட்லாம் சார்ஜ் போடும்போது லைட்டாக கொஞ்சம் பயங்கர ஸ்பீடாக இருக்கும்போது ஏறும் நினச்சி இப்போல்லாம் சுத்தமாக ஏறல. அதே மாதிரி நீங்க நிறைய நிறைய யூஐ எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ரொம்ப ஸ்மூத் பயங்கர ஸ்பீடா இருக்கு. நீங்களே பாருங்க. நீங்க எவ்வளவு டாஸ்க் நீங்க இது பண்ணாலுமே கேமராஸ் நீங்க எவ்வளவு டாஸ்க் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் கேமரா சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் கேமரா வீடியோ எடுத்தாவே பயங்கர ஸ்பீடா இருக்கும். சரிங்களா? இப்போ அதை விட ஸ்பீடா இருக்கு. பட் வந்து ஃபர்ஸ்ட் கேமராவில் வந்து ஹீட் ஆகும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4K ஒரு 8K வீடியோஸ் நம்ம எடுத்தோம்னா கேமரா வந்து ஹீட் ஆகும். சரிங்களா? ஒரு 20 நிமிஷம் வீடியோஸ் இல்லை 15 நிமிஷம் எடுத்து ஹீட் ஆகும். இப்போ ரொம்ப நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா? பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் நம்ம செல்ஃபிலே எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து ஹீட் ஆனதே கிடையாது. பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமரா செட்டிங்ல பயங்கரமான அப்கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த கேமரா செட்டிங் நீங்க மேனுவலா இதுக்கு முன்னாடி இப்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆல்பத்துக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஆல்பம் நீங்க இதுக்கு முன்னாடி வந்த ஆல்பத்துக்கும் இப்போ வந்து நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பம் நீங்க வந்து இந்த மாதிரி சோனி இதுக்கு முன்னாடி நான் சோனி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சோனி போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். பயங்கர ஸ்பீடு இருக்கும். அந்த ஆப்ஷன் டேரக்டா அதை கொண்டு பெரிய நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் டச் வைஸ் கிடையவே கிடையாது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் நான். அது எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் நான். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யூஐ வந்து நீங்க ஸ்லிப் பண்ற பார்த்தீங்களா? ஸ்லிப் பண்ற போது பயங்கர ஸ்பீடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆப் கிட்ட பேக்ல நான் வச்சிருக்கேன். அந்த 50 ஆப்பும் ரன்னிங்ல தான் இருக்கு. ரன்னிங்ல இருந்து யூஸ் ஆகிற ஸ்பீடு அண்ட் எவ்வளவு ஸ்பீடா இருக்குதுங்க. அல்டிமேட் ஸ்பீட்ல இருக்கு. சரிங்களா? இது பயங்கரப்பட்ட ஸ்பீடா இருக்கு. நீங்க ஸ்லிப் பண்ணவே தெரியும். அதுல அந்த ஸ்மூத்னஸ் இன்டர்ஃபியர் நீங்க 145 டிஸ்பிளேல இது 120 டிஸ்பிளே நல்லாவே தெரியும். பயங்கர ஸ்பீடு. இப்போ ஒரு சின்ன லேக் கூட கிடையாது. பெரிய அல்டிமேட்டா அதுதான். இந்த சின்ன லேக் அடிச்சதா இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பயங்கரப்பட்ட ஸ்மூத்னஸ் எப்படி சொல்றது? ஒரு ஒரு இன்னர் ஒரு யூனிக்கான ஒரு மொபைலை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இப்பதான். சரிங்களா? காசு கொடுத்து நம்ம வாங்கினதுக்கு இப்பதான் ஒரு யூனிக்கான போனே யூஸ் பண்ண மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. எனக்கு வந்து நார்மலா இருக்கிறது தான் பிடிக்கும். பட் உங்களுக்கு நிறைய பேர் அட்வான்டேஜ் அதுக்கும் தனியா வச்சிருக்காங்க. இந்த யூடியூப் பார்க்கும்போது பயங்கர ஸ்பீடாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கும். இப்போ பயங்கர ஸ்பீட் பட்டது இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதோட அடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து ஐக்யூ நியோ சீரியஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஜனவரி அப்புறம் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஐக்யூ 12க்கு வந்து இந்த வாரம் வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க அப்டேட். அந்த ஐக்யூ 12ஓட ஃபுல் ரிவ்யூ நம்ம போட போறோம். ஐக்யூ 12 என்கிட்ட இருக்குது. அந்த ஐக்யூ 12 அப்டேட்ல இதுக்கும் கம்பேர் பண்ணி என்ன கொடுக்குறாங்க என்ன கொடுக்க போறதுல அதையும் சொல்லுறேன். அதே மாதிரி மெசேஜ்ல பாருங்க நான் சொன்னல இந்த என்ன சொல்றது? இந்த ஆர்ஜின் ஐலாண்டு அது இப்படிதான் யூஸ் ஆகும். இந்த ஆர்ஜின் ஐலாண்டு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மேல காப்பி பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் நீங்க எதுக்கு அனுப்பணுமோ அது எல்லாமே கரெக்டா அந்த கேமரா செட்டிங் பக்கத்துலேயே இருக்கும். சரிங்களா? இது அதுவும் நீங்க எவ்வளவு ஸ்பீடு வேணாலும் பண்ணலாம். அது ஜாலியா விளையாடுற மாதிரி ஒரு ஃபன்னா இருக்கு. சரிங்களா? ஃபன் டச் கூட ஃபன்னா இல்லை. அந்த ஐக்யூ ஐலாண்டு பயங்கர ஸ்பீடா இருக்கு. ஒரு சின்ன ஒரு லேக கிடையாது. பயங்கரப்பட்ட ஸ்பீடு. நான் பார்த்ததுலேயே ஒரு யூஐல இதுதான் ஒரு கொஞ்சம் பயங்கரப்பட்ட ஸ்பீடு. இவனை நம்மளுக்கு ஏமாத்தின்னு கிடந்தானுங்க. ஃபன் டச் வயசு கொடுத்துட்டு தயவுசெய்து ஃபன் டச் வயசு கொடுத்துட்டு விவோவுக்கும் தயவுசெய்து சொல்றேன். ஆர்ஜின் வயசு கொடுத்துட்டு போனை விற்க கத்துக்குவான். சரிங்களா? இதோட யூஐயும் பாருங்க எவ்வளவு ஸ்பீட் இருக்கு. என்ன வேணாலும் இப்போ ஹெவி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். கிட்டத்தட்ட ஹெவி யூஸ் பண்ண. அதே மாதிரி நெட்ஒர்க் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் வந்து 5G வந்து ரொம்ப லோவா கிடைச்சிருந்தது. இப்போ 5Gமே வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நல்லதாவே பூஸ்ட் பண்ணியிருக்கு இந்த அப்டேட்.
அதே மாதிரி நீங்கள் கேமிங் மோடுக்கு போனீங்கன்னா வச்சுங்க, இந்த பின்னாடி என்னோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து லைட் இருக்கும். அந்த லைட்டுக்குமே எஃபிஷியன்சி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இது ஃபார்ம்ஸில் கொடுத்து அது ஃபோனில் காட்ட முடியல. பேக்ல என்கிட்ட என்ன ஒரு ஃபோன் தான் இருக்கிறாங்க, வீடியோ எடுக்க முடியாது, கிளியரன்ஸ் எல்லாம் இல்லைன்னா அதை காமிக்கிறேன். பட் இதோட ஆம்பியன்ஸ் லைட்ல இருந்து எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்கும். இதோட ஆம்பியன்ஸ் லைட்டுமே பழைய டிஃப்ரெண்ட் லைட்ல தான் இருக்கு. சரிங்க, இந்த ஆம்பியன்ஸ் லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன் பண்ணி, நான் எப்பவுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டேன். நோட்டிஃபிகேஷனுக்கோ காலுக்கோ வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் எதுக்குமே. சரிங்களா, நீங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே அதில் அப்கிரேட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ஸ் லைட்ல அட்மாஸ் லைட்லையும் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி நம்ம கேம் விளையாட போது வரும், வைப்ரேட் ஆகும். 4D வைப்ரேஷனும் கேம் போர்டுக்கு இருக்கு. இது ஏ டு செட் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க விசிறு தட்டாம நீங்க வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மோடுக்கு நீங்க மாத்திக்கலாம். சரியா, டிஃப்ரெண்ட் மோடுக்குமே நீங்க சேஞ்ச் பண்ணிவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸுக்கு வந்து என்னென்ன லைட்டுக்கு இது எந்தெந்த கேம்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம்னு இதுலேயே காமிச்சிடும் உங்களுக்கு. அது போக வந்து சார்ஜிங்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் மெத்தடும் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீனும் மாற்றிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லவே மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸுக்கு முக்கியமான வந்து அப்டேட் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம பிஜிஎம்ஐ கேம்ஸுக்குலாம் பயங்கரப்பட்ட அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்லையும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம காமிச்சிருப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளிப்லேயுமே நிறைய ஃப்ளிப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இந்த இதில் ஃப்ளிப் நிறையா கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ளிப் சைடும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல அப்கிரேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து இந்த டாகன்லாம் வந்து நிறைய ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மேனுவலாக ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்டேட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு தேவைப்படுறத நிறைய கற்றுக்கலாம் இதில். ஆனால் பட் வந்து நிறைய இடத்துல உள்ளதாக இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட்லாம் வெளியே இருக்கும், இப்போ வந்து உள்ள இருக்கும். ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஸ்டைல் இதெல்லாம் வந்து எப்பவுமே வெளியே இருக்கும். பட் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்பு நீங்கள் அதே மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள் சைஸும் பண்ணிக்கலாம், நிறைய கொடுத்து கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு டார்க் மோடுக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கும் ஃபோட்டோ இமேஜுக்கும் பூஸ்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவும் ஸ்க்ரோல் பண்ணி இறக்கியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டார்க் பண்ணாலும் அதுவும் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ தான் அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அது சான்ஸே கிடையாது. இந்த அப்டேட்ல நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த யூஐஏ ரொம்ப இன்டர்ஃபேஸாக நமக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது, பட் ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. அதுதான் ஒரு ஹைலைட்டு. சில அப்டேட்டில் வந்து சின்னதாக லேக் ஆகும், இல்லை ஏகப்பட்ட கோளாறாவது வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோளாறு தான் அதிகமாக வரும். ஆனால் இந்த ஆரிஜினல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த கேம் மோட நம்ம ஃபைனலாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கேமிங் மோடு பயங்கரமாக கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த யூஐயும் பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம கேமிங் மோடு பார்க்குறோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா, ஃபைனலாக நம்ம பிஜிஎம்ஐ பாய்ஸுக்கு நம்ம வந்து பப்ஜியில் வந்து எப்படி வந்து கேமை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க, கேவலமாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, அதுலேயே விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இதில் கொஞ்சம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கேமில் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் சொல்லுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பத்தில் நல்லா அப்படி கொண்டு வந்திருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆல்பத்தில் செம்ம ஸ்பீடாக கீழே ஒரு இமேஜ் இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா ஃபோட்டோ கீழே காமிச்சிடும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி மட்டும் கொஞ்சம் அப்படி பண்ணுங்க, பயங்கர ஸ்பீடாக போகும். உங்கள் அடுத்தடுத்த இமேஜ் ஃபோட்டோவும் பயங்கர கிளியராக பார்க்கலாம். சரிங்களா, சரன்னு பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த யூஐலையும் கிடையாது. சரிங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோவும் அதே மாதிரி இது எடிட்டிங் ஆப்ஷனும் வந்து வீடியோ எடிட்டிங் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ எடிட்டிங் ரொம்ப சும்மா ஜஸ்ட் நவ்வதாக இருக்கும், கட் பண்ண முடியாது, இதை வச்சு அந்த ஃபோட்டோ வைக்க முடியாது, இல்லை வீடியோ ஒதுக்கி அந்த மாதிரி வைக்க முடியாது. இந்த எடிட்டிங்லேயே பயங்கரமாக கொண்டு வந்துருக்காங்க. சரிங்களா, ஆல்பம் சைடில் இந்த ஆல்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்கள் எவ்வளோ வச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ஜிபிக்கு ஃபோட்டோ வச்சிருக்கேன். அந்த 300 ஜிபிக்கு வச்சிருக்கேன். அது ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி பாய்ஸுக்கு எல்லாருமே நான் கொடுக்குறேன் பாருங்களா, நல்ல அப்டேட். சரிங்களா, லேட்டஸ்ட்லேயே இருக்கிற அந்த இதில் பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே Q2 சிப்புன்னு தெளிவாக காமிங்க. இதுக்கு முன்னாடி காட்டாது. சரிங்களா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிங்களா, Q சிப் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் வெளியே சூப்பர் ரெவல்யூஷன் அந்த ஃப்ரேம் ரேட்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் ஹையில் வரையும் இருக்கும். சரிங்களா, கீழே கேம் வர்ச்சுவல் என்னன்னு அதுவும் இருக்கும். கலர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க நேட்டிவ், அந்த அப்புறம் அல்ட்ரா ஹை, இது ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. ஃபண்டேஜ் ஓஎஸ்ல இப்போ நல்லாவே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃப்ரேம் வந்து பயங்கர ஸ்பீடாக எடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து கம்மியாக காமிக்கும், 90 FPS தான் காட்டும், 120 FPS வச்சு நம்ம பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுவே வந்து 144 வச்சுக்கிற மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. அது பெரிய ஒரு அட்வான்டேஜ். விளையாடும் போதே இன்டர்ஃபேஸ் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். இதில் HDR எக்ஸ்ட்ரீமில் விளையாடலாம். சரிங்களா, இதுலேயும் மாஸ்டர் மோடு உண்டு. அதே மாதிரி தான் இந்த மாஸ்டர் மோடெல்லாம் ஆதி காலத்திலேயே ஐக்கு வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டான். அதோட காப்பி வச்சு தான் ஓட்டிட்டு வந்தாரு.